வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 28வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஏப்ரல் மாதம் 10வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள், குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன விஷயத்திற்காக பெரிய பிரச்சனைகள் தங்களுக்கு வர நேரலாம். அதனால் பேச்சில் கவனம் தேவை. நீங்கள் யதார்த்தமாக பேசுறதை கூட அவங்க மற்றவர்கள் தவறாக நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால் கூடுமான வரை இன்று பொறுமையை கையாளவும், அமைதியாக இருந்தீர்கள் என்றாலே இன்றைய நாள் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு, சூரியன், புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேஷராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இன்றைய தினத்தில் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் என்று சொல்றதுக்கு இல்லையா, பூர நட்சத்திரக்காரர்கள் இன்று இறைவனை மட்டும் பார்த்தீங்கள், நல்லதே நடக்கும். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான். அவர் மிக சிறப்பாகவே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை. தேவைக்கேற்பவாவது நிச்சயமாக பண வரவுக்கு வழி உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக தங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்று நிகழ்கிறதுங்க. இன்றைய தினத்தில் பழைய நண்பர்களை சந்தித்து பார்ப்பது, இவ்வாறான சுப காரியங்களும் இன்று நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மிக விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இவர் தொழிற்ஸ்தானத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறார். திக்பலம் என்பது மிக விசேஷமான ஒரு பலம் ஜோதிட சாஸ்திரத்தில். அவ்வாறு இருப்பதால் உங்களுடைய ஆயுள் பலம் கூடும். மற்றும் இன்று உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையே தருகிறது. பல மடங்கு லாபத்திற்கும் இன்று அடிகோல் உடைகிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனின் நிலை இவ்வாறு அனைத்து விதத்திலையும் தங்களுக்கு சாதகமாக உள்ளதால் இன்றைய தினத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், இவங்களுடைய நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக தங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. இன்று சில விஷயங்கள் உங்களை விட்டு போனாலும் நிச்சயமாக அதற்கு இணையாவதற்கு மேலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கப் போகிறது. கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும் என்ற நிலை நிச்சயமாக உண்டாகும். காரணம், உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருப்பதால் நீச்சபலம் பெறுவதாலும் அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதனாலும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் நிச்சயமாக அதனை முறியடித்துவிட்டு பெரிய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனுடைய நிலை மிக சிறப்பாகவே உள்ளதுங்க. இன்று கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும், மீடியா லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு பேனர்கள், அழைப்புகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள்.
உங்களுடைய தாயாரின் உடல்நலனை கொஞ்சம் பேணி காப்பது மிக நல்லது. முடிந்தால் மருத்துவ செக்கப் என்று சொல்லுவாங்க இல்லையா, மெடிக்கல் செக்கப்புக்கு அழைத்து செல்லுங்கள். ஆரம்பத்திலேயே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குணப்படுத்தி விடலாம். பின்பு மருந்து என்ன பயன்ற மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் தாயாருடைய உடல்நலனை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் அவர்களுடைய செய்கைகள் நடத்தைகள் வழியிலும் மிகவும் கண்காணிப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார்? சூரிய பகவான். சூரியன் எங்கே இருக்காரு? அஷ்டமஸ்தானத்தில். அஷ்டமத்தில் யார் கூட இருக்காங்க? ராகுவோட. இந்த ராகுவும் சூரியனும் இணைந்த அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் மற்றும் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். பின்பு நீங்கள் வருந்தக்கூடிய சூழலும் உண்டாகும். நாம் தவறான முடிவை எடுத்துக்கொண்டோம் என்று. ஆதலால் கவலை வேண்டாம், இறைவனை பிரார்த்தியுங்கள். இன்று கொஞ்சம் நிதானத்துடன் உங்களுடைய விஷயத்தை செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் நடக்குங்க. காரணம், இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இன்று நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், தியானம் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது ஒரு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைத்த பின்பு எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பாக அமையுங்க. இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள். காரணம் தெய்வ அனுகூலமான சில விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கடவுளுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்றால் தாங்கள் கொஞ்சம் தர்மமாகவும் சிந்தனையுடன் இருப்பது மிக உத்தமம். கூடுமானவரை கொஞ்சம் யாரிடமும் அதாவது மற்றவர்களை நீங்கள் அவதூறாகவும் பேச வேண்டாம். அமைதியாக சின்ன விஷயமா நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அது பெரிய அளவில் பிரச்சனை ஆகிடுங்க. ஸோ கூடுமானவரை அமைதியாக இருங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். புதன் சமசப்தமஸ்தானத்தில் புதன் நீச்சபலம் பெறுகின்றார். இதனால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் போகும். கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கூடுமானவரை அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன்னா களத்திரஸ்தானம்ன்றது கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அதனுடைய சரி சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த இடத்தில் புதன் நீச்சம் அடைகிறார். அதனால் உங்களுடைய சொல் கொஞ்சம் கீழையாகும் போகிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடுமான வரை கணவன் மனைவி இவங்ககிட்ட கொஞ்சம் இந்த ஈகோலாம் இல்லாமல் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றாலே பலவித நன்மைகள் உங்களுக்கு தேடி வருங்க. இன்று நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு பெருகும். அவர்களால் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். பிரபலங்கள் தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கவலை வேண்டாம். இன்று யாரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவது இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினத்தை துவங்குங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சம்பலம் பெறுகின்றார். இதன் காரணமாக பெண்களால் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அது பெண்கள் என்று பார்த்தீர்கள் தாயாகவும் இருக்கலாம், அல்லது சகோதரியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களை திருமணம் செய்த ஒரு மனைவியாகவும் இருக்கலாம். அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது மிக உத்தமமான ஒரு காரணம் என்னவென்றால், அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் உள்ளார்கள். ஜெயம் என்றாலே வெற்றி தரக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆதலால் அந்த சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து கொண்டும் நீங்கள் நான் சொன்ன சில விஷயங்களை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் நடக்க போதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் நிகழும், நினைவாற்றல் பெருகும், அதிக மதிப்பெண்களையும் பெறுவார்கள். நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டு. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான். அந்த அதிபதி எங்கே இருக்கிறார்? சுகஸ்தானத்தில் இருக்காங்க, அதுவும் சனி வீட்டில். ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா, நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட உங்களுடைய கிரக நிலைகள், அதாவது சனியினுடைய பார்வை இது மாதிரி இருக்கிறதுனால உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சலனங்கள் ஏற்படலாம். தேவையற்ற விஷயத்தில் போய் நீங்கள் தலையீடு செய்து அதை கெட்ட பேர் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆதலால் இன்று கூடுமானவரை உங்களுடைய பணியை மட்டும் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான்
6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் இருப்பதால் வயிறு உபாதைகள் வந்து போகும். அது மட்டுமின்றி இன்று உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி ராகு பகவான் அந்த இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால நிச்சயமாக தங்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவது, அதாவது வீட்டில் இருக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும். அப்படின்னா இல்லைங்க, அதாவது வீடுன்றது ஒரு பெரிய ஒரு கோவில் மாதிரியான விஷயம். நீங்கள் வெளியிடங்களில் சென்று அதாவது கூடா நட்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆதலால் கூடுமானவரை வீட்டிற்கு சீக்கிரமாகவே தங்களுடைய பணி முடிந்து விட்டால் வருவது மிக நல்லது. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். சரிங்க, இந்த அதாவது முக்கியமான கிரகம் எது பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகத்திலையும் ரொம்ப சூப்பர் ஸ்டார் என்று பார்த்தீங்கன்னாலே அது சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் மாதிரி கொடுத்தால் நிச்சயமாக அதை எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கிரக வலிமையை கொண்ட ஒரு இது. ஆதலால் இன்று குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும். இருப்பினும் தங்களுடைய பொருட்கள் விற்பனையாகும், அதிக லாபத்தையும் ஏற்றுவீர்கள். உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதுவும் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். இன்று இந்த யூனிஃபார்ம் போடுவாங்க இல்லையா, அதாவது காவலர்கள், இராணுவ வீரர்கள், ஏன் கடைக்கு வந்து சீருடை போட்டுப்பாங்களே, ஒரே ஈக்குவல் சீருடை என்று சொல்லுவாங்க. அது மாதிரியான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அதாவது அதிகமான விற்பனைகள் அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்றுவீர்கள். மற்றும் உங்களுடைய அலுவலக அதிகாரிகள் கூட உங்களுக்கு இன்சென்டிவ், போனஸ் என்று பலவிதமான சலுகைகள் தருவார்கள். இன்றைய தினத்தில் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பொருளீட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கும், ஒரு சிலர் விட்டு கொடுப்பீர்கள். இன்றைய தினத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு வெளியூருக்கு சென்று வருவது என்ற சில திட்டங்களை செய்து விடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு பில்டிங்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அந்த சீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா எப்போதுமே வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு. அதனால் என்னன்னு பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதாவது இந்த வேலையை முடித்து விட்டு தான் நகர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். அது மட்டுமின்றி உங்களுக்கு அந்த சில விஷயங்கள், அதாவது சேஃப்டி என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக வாய்ப்பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதாவது ஜோதிடர்கள் சொல்லலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சைக்காட்டிக் பேஷண்ட்ஸ், அது டாக்டர்ஸ் கூட சொல்லலாம். இப்போ இவங்க பேஷண்ட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஸ்தானம் என்று பார்த்திங்கன்னா, குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதற்கு காரணமே. நல்ல மதிப்பும் மரியாதையும் புகழும் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஒரு பெரும் தொகை கைக்கு விடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? குரு பகவான். குருவோட நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச, அவர் தன் வீட்டிற்கு தனஸ்தானத்திலேயே அமர்வதால் நீங்களே முழு முயற்சி செய்து முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம். ஆதலால் உங்களுடைய சகோதரர் வழியோ அல்லது சகோதரி வழியோ மற்றவருடைய யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், அதாவது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, உங்களுடைய பஞ்சமாதிபதி கிரகங்கள் இவ்வாறான அனைத்து ஆங்கிள்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. கூடுமான வரை வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும். இன்று முடிந்தீர்கள் என்றால் பார்த்திங்கன்னா, இனி சமாதானம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.